உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற அறிவிச்சாளர் திரு குப்பன் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். மக்கள்கிட்ட இருந்த வரவேற்பு, மக்கள் கூட்டம், அவர் அதை பார்த்தோன்னே நான் கூட இருந்து நானே வேந்தேன். அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் ரெட்டடிக்கு ஓட்டு போட போகிறாங்க. எடப்பாடியும் முதலமைச்சராக போகிறார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊர் எம்எல்ஏ நிகழ்ச்சியில் திருவெற்றி தொகுதியின் அதிமுக வேட்பாளரான குப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தொகுதியில் கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு? தொகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. தொகுதி மக்களுக்கு பல விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மா ஆட்சியில், ஆனால் எடப்பாடி ஆட்சியில் அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும். சார், தொகுதி முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க சார். திருவொற்றியூர் மக்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை என்னவா சார் இருக்குது? திருவொற்றியூர் மக்களுடைய கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைவேற்றிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் இப்போ இந்த மீனவ மக்கள் மத்தியிலே எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறாங்க. ஆற்றுல கழிவுலாம் விடுறதெல்லாம் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறாங்க. கோரமண்டல தொழிற்சாலையை மூடணும்னு கேட்குறாங்க. அது பார்க்குறாங்க. மூணாவது, திருவொற்றியூர் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆற்றுல ஆயில் கழிவு வருது, அதை தடுக்கணுன்றாங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குது. திருவொற்றியூர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்சியில், அம்மா ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் நிறைய பண்ணிட்டோம். துறைமுகம் நம்ம ஆட்சியில் கட்டப்பட்டது. அம்மா அறிவித்தாங்க. எடப்பாடியார் பணம் ஒதுக்கி 272 கோடியில் துறைமுகம். அது திமுகவுடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் திறந்து வச்சுட்டு போய் 8 மாதம் ஆகுது, பயன்பாட்டுக்கு வரல. அந்த பயன்பாட்டுக்கு வராத இது. ஆனால் எடப்பாடி வந்தால் அது ஒரு 100-150 மீட்டர் வளர்க்கணும். வளர்த்துட்டு உள்ளே அகலப்படுத்தி ஆழப்படுத்தி பண்ணும்போது இந்த சூற மீன் பிடிதல் இயங்க வாய்ப்பு இருக்கும். அது அந்த மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. திருவொற்றியூர் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பணிகளுமே நம்ம அம்மா ஆட்சியில் சிறப்பாக நடந்து, எடப்பாடி ஆட்சியில் சிறப்பாக நடந்து, இந்த ஆட்சி ஒன்றும் செய்யலைன்றது ஒரு மக்களுக்கு வருத்தம் சார். ஏற்கனவே கடந்த 2 முறை தொகுதியில் எம்எல்ஏ இருந்திருக்கீங்க சார். இப்போ 3வது முறை திரும்ப வெயிட் பண்ணிக்கிறீங்க சார். இந்த பயணம் எப்படி சார் தொடங்குச்சு? அதிமுக எங்கேருந்து சார் தொடங்குச்சு உங்களுக்கு? நான் தலைவர் காலத்துலேருந்து இந்த கட்சியில் இருக்கேன். 72 84 தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு நகர செயலர் பதவி கொடுத்தாரு. அம்மா 89 மறைவுக்கு பிறகு அம்மா எனக்கு மறுபடியும் நகர செயலர் பதவி கொடுத்து 91 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க. 92 மாவட்ட அம்மா பேரவை செயலர் கொடுத்தாங்க. 97 மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணி செஞ்சுருக்கேன். 2011 மீண்டும் எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயித்தேன். 2021 எடப்பாடியார் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது வெற்றி வாய்ப்பு சீமான் நின்றதால் ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிடுது. இப்போ கொடுத்துருக்க வெற்றி வாய்ப்பு இந்த இதில் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஓகே சார். சார், அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு இன்னல்களை சந்திச்சு தான் எல்லாரும் பார்த்தோம் சார். இப்போது எடப்பாடியார் தலைமை எப்படி சார் இருக்குது? எந்த அளவுக்கு இருக்குது சார் தலைமை பண்பு? எடப்பாடியாரை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்திட்டார். எடப்பாடியை பொறுத்தவரையிலும் அம்மாவே கூட தலைவர் மறைவுக்கு பின்னாடி உழையாக இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துட முடியல. 89 அம்மா பொதுச்செயலாளருக்கு போராடி தான் வந்தாங்க. ரெட்டை இலை சின்னத்தை இழந்து சேவல் புறான் ஒரு தேர்தல் விழுந்து அதுக்கப்புறம் தான் அது மாதிரி தான் இப்போ எடப்பாடியும் போராடி எல்லாத்தையும் தவிர்த்து இன்றைக்கி ஒரு தனியாக மனுஷனாக நின்று இந்த இயக்கத்தை தூக்கி எடுத்துட்டார். பொதுச்செயலாளர் வந்துட்டார். அவருக்கு இப்போ எல்லா தொழிலையும் நீங்கிட்டு தான் நினைக்கிறோம். அதனால் இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவார். இந்த இயக்கத்துக்கு வாரிசு இல்லாமல் ஒரு தொண்டனும் தலைவனாக முடியும்னா அதை எடப்பாடியார் ஒரு அது சாட்சியாக இருப்பார்.
சார் தேர்தல் பிரச்சாரத்தில் திருவொற்றியூர் தொகுதிக்கு எடப்பாடி அவர்கள் வரும்போது நாங்கள் நேரில் பார்த்தோம் சார், நேரலையில் பார்த்தோம். உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது வந்து ஒரு சகோதரர் மாதிரி நின்று பேசுறது, உங்களை அரவணைக்கிறத பார்த்தோம் சார். அந்த தருணம் எப்படி சார் இருந்துச்சு? அது அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். மக்கள்கிட்ட இருந்த வரவேற்பு, மக்கள் கூட்டம், அவர் அதை பார்த்தோன்னே நான் கூட இருந்து நானே வேந்தேன். காரணம் ஏன்னா 2021க்கும் 26க்குமே வித்தியாசம் இருக்குது. 2021 இன்றைக்கி பேசுகிற மாதிரி அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அவர் 200 பொதுக்கூட்டங்களே பேசிட்டார். 200 தொகுதியை முடிச்சுட்டு தாண்டி வர்றாரு. எல்லா பேப்பரும் எடுத்து வச்சார் மேலே. ஆனால் பேப்பரே பார்க்காம ஒரு மினிமம் 50 நிமிஷம் பேசிட்டார். அது அந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆகிட்டார். அதனால் இந்த இயக்கம் மீண்டும் அவர் இருக்க வரலும் இந்த இயக்கம் சோறாது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தொடர்ந்து ஆட்சி கேட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ தேர்தல் காலத்துக்கு புது வரவா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு சார். அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குன்றது ஒரு அளவுக்கு பார்த்தாலும், அதிமுகவுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த தொகுதியில் முக்கியமாக எப்படி சார் இருக்குது இளைஞர்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? இது நமக்கு வந்து இளைஞர்கள் சப்போர்ட்டு, இளைஞர்கள் இருக்கிறாங்கன்றதை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இந்த இயக்கம் வந்து ஒரு சாதாரண இயக்கம் இல்லை. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அன்றைக்கெல்லாம் எங்களை விசிலடிச்சாங்க கொஞ்சம். நான் இன்றைக்கி விஜய்க்கு சொன்ன மாதிரி அன்றைக்கி சொன்ன போல எம்ஜிஆருக்கு அந்த கட்சி தலைவர் நிறுத்திட்டார். இந்த இயக்கத்துக்கு 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா வச்சுருந்தாங்க. 1-2 கிடையாது, 1.5 கோடி தொண்டர்கள். ஆனால் எடப்பாடி வந்து 2-2.25 கோடி தொண்டரை உருவாக்கியிருக்காரு. அதனால் வந்து விஜய் வந்தாலே அதிமுக பாதிப்பானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜய் தாக்குப்பிடிக்கிறான்னு பார்க்கணும். ஓகே சார். சார் அதிமுக சார்பில் மக்களுக்கு வந்து ஏற்கனவே பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க சார். சார் உங்கள் சார்பிலேருந்து திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கு என்ன சார் சிறப்பு வாக்குறுதி சொல்ல விரும்புகிறீங்க? திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கு பொறுத்தவரையிலும் திருவொற்றியூர் மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை நான் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இதில் கூட சொல்லியிருந்தேன். இந்த நிலம், கோயில் நிலம் இருக்குது இல்லையா, அடிமனை வாடகை பயங்கரமாக இருக்குது. ஒரு 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 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா வாங்குற குடி ஒரு அவலநிலை. அதை வந்தால் நம்ம கண்டிப்பாக களைவோன்னு சொல்லிக்கிறோம். ஆற்றுல வந்து ஆயில் கழிவு வருது. உயர்மின் கோபுரம் வச்சுருக்காங்க, சுட தண்ணி விடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு துறைமுகத்தை நவீனப்படுத்தி எல்லாம் பண்ணி அவர் அண்ணன் எடப்பாடி வந்தால் கண்டிப்பாக அந்த துறைமுகத்தை சீரழிப்பு சொல்லியிருக்கோம். பட்டா வாங்கி தர்றது, பல்வேறு கோரிக்கைகள் வந்து நம்ம இந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக பண்ணித்தருவோன்றது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் வருவார், நானும் எம்எல்ஏ வருவேன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி வந்தால் இந்த மக்களுக்கு இது போல காரியங்களை பண்ணி கொடுக்கும். ஓகே சார், இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அவர் இந்த ஊரே இல்லை, அவருக்கு போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, கம்யூனிஸ்ட் நிற்கிது. அதனால் வேணான்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா திமுக நின்னா நான் சொல்லலாம், அது கம்யூனிஸ்ட்டு, அது தேவையில்லை. நாங்கள் இந்த தொகுதி ஜெயிக்கிறது உறுதி. வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்றது எங்களுடைய உழைப்பை பொறுத்து. சார் அதிமுக தலைமையில் பல்வேறு கட்சி கூட்டணிகள் இருக்காங்க சார். இப்போவுமே வந்து இந்த எதிர்க்கட்சி வந்து அதிமுக சரியில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அதிமுக வந்து ஒரு பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறாங்க சார். களத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகள் எப்படி சார் இருக்காங்க? ஜெல் ஆகிட்டாங்களா சார் கூட்டணி கட்சி? இல்லை, கூட்டணி கட்சி நல்லா வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் எதிர்கட்சி நம்மளை அப்படி தானே விமர்சனம் பண்ணுவான். எதிர்கட்சி விமர்சனம் பண்ணல, அவன் எதிர்கட்சியே கிடையாது. அவன் அதான் சொல்லுவான், நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுவான். அது கிடையாது. எடப்பாடியார் என்னென்னு தெரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி லெவலில் அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்றைக்கி 160 சீட்டு. இது முடியும் போது 180, 200 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருது. ஜனங்க மத்தியில் நான் மக்களை சந்திக்கும் போது நான் கூட லேடிஸ் ஓட்டெலாம் கொஞ்சம் மைனஸ் ஆகுமோன்னு பார்த்தேன். நமக்கு லேடிஸ் ஓட்டு நம்பர் 1. அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் ரெட்டடிக்கு ஓட்டு போட போகிறாங்க. எடப்பாடியும் முதலமைச்சராக போகிறாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.